வணக்கம். அன்பு ஐபிசி தமிழ் நேர் நெஞ்சங்களுக்கு இது பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சி. இன்றைய பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சியில் என்னுடன் பாஸ்டர் MS வசந்தகுமார் வேத ஆராய்ச்சியாளர் இணைந்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வளமை போலவே நாங்கள் இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு தெரிவு செஞ்சு ஆராய்ந்து சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் தலைப்பில் எடுத்தது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயம்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறது, சமுதாயத்தில் நிறைய பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்று பாஸ்டருடன் இஸ்ரேலை பற்றின விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். இஸ்ரேலில் பற்றி என்னென்ன இருக்கிறது, என்னென்ன பேசலாம் என்பதை பாஸ்டரை நாங்கள் வரவேற்று கொண்டு நாங்கள் தொடர்வோம். வணக்கம் பாஸ்டர், இங்கு வருகை தந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. இன்னைக்கு பாஸ்டர் இஸ்ரேல் பற்றி இந்த நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசணுன்ட்டு இருக்கிறேன். பொதுவாகவே செய்திகளில் நிறைய இஸ்ரேல் பற்றி செய்திகள் வருது. அங்கே எங்கென்ன நடக்குது, பாலஸ்தீனில் எப்படி தாக்கப்படுகிறார்கள். இது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் இல்லை என்றாலும் செய்தியை பார்க்கும்போது ஒரு கிறிஸ்துவராக அது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் தொடர்ந்தோ இஸ்ரவேலை பயப்படாதே, நான் உன் தேவனாக இருக்கிறேன், இஸ்ரவேலை காக்கின்ற தேவன் அப்படின்ற வசனங்கள் எல்லாம் நாங்கள் வாசிக்கும்போது என்னடா இது, இஸ்ரேலை பற்றி பைபிளில் இப்படியெல்லாம் போட்டிருக்கா, ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது இஸ்ரேலில் வேறு மாதிரியெல்லாம் நடக்குது. ஸோ வாட் இஸ் இஸ் மீன்? அண்ட் கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் தாண்டி இஸ்ரேலை ஏன் சப்போர்ட் பண்ணணும்? இதுதான் என்னுடைய முதலாவது கேள்வின்னு நினைக்கிறேன். இது உண்மையிலேயே மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். இது உண்மையிலேயே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். கிறிஸ்தவர்கள் பொதுவாக இஸ்ரவேலுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதன் நிமித்தமாக இஸ்ரவேலர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும், அது நன்மையான காரியமாக இருந்தாலும் தீமையானதாக இருந்தாலும், குறிப்பாக தீமையான காரியங்களை கூட கிறிஸ்தவர்கள் ஆதரிக்கின்றார்கள். எனவே கிறிஸ்தவர்களினுடைய நிலைப்பாடு இஸ்ரவேலை குறித்த வரைக்கும் சரியானது அல்ல என்ற கருத்து பொதுவாக மக்கள் மத்தியில் நிலவுகிறது. இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேலை குறித்து நமக்கு கிடைக்கின்ற செய்திகள் எந்த அளவுக்கு முழுமையான செய்திகள் என்பதையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சமீபத்தில் நான் சில யூடியூபில் சில நிகழ்ச்சிகளை, செய்திகளை பார்க்கும்போது பக்க சார்பான செய்திகள் வெளியிடப்படுவதாகவும் அங்கு தகவல்கள் இருக்கின்றன. அதாவது இஸ்ரவேல் நாடு பலஸ்தீனியர்களுக்கு எதிராக செய்கின்ற காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற அதே நேரத்தில் பலஸ்தீனியர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக செய்கின்ற காரியங்களை குறித்து அவ்வளவாக செய்திகளில் நாம் பார்ப்பதில்லை. சரி, இது நிச்சயமாக பார்ப்பதில்லை. இன்னொரு பக்கத்தில் நாங்கள் பேச போனால் இஸ்ரவேல் பாலஸ்தீனியர்களில் இத்தனை பேருக்கு குண்டு வைத்தார்கள், இத்தனை பேர் அந்த குண்டு தாக்குதலில் காயப்பட்டார்கள், இறந்து போனார்கள் என்றெல்லாம் செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஏன் அந்த இடத்துல போட்டார்கள் என்றது ஒரு கான்ட்ரவர்ஷியல் கான்ஸ்பிரசி மாதிரியெல்லாம் கூட நிறைய செய்திகளை பார்க்குறோம். இதில் எது உண்மை எது தவறுன்றது நாங்கள் இன்னைக்கு பேச வரல. ஆனால் ஒரு அதீதத்தனமான ஒரு சிந்தனை, ஒரு அன்பு, ஒரு நட்பு இஸ்ரேல் மேலே, அதாவது இஸ்ரேல் என்னதான் பண்ணாலும் இல்லை இஸ்ரேலுக்கு தான் எங்களுடைய சப்போர்ட் அப்படின்னு சொல்கிற மக்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு சிந்தனை கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் வருகிறதுன்றது என்னுடைய மைய கேள்வியாக இருக்குது. இதற்கு முக்கிய காரணம், நாம் வேதாகமத்தை வாசிக்கும் போது, பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது, அது கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய புனித நூலாக இருக்கிறது. இந்த வேத நூலில் இஸ்ரவேல் நாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்திலிருந்து வேதாகமத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், தேவன் இஸ்ரவேல் மக்களை தம்முடைய சொந்த ஜனமாக தெரிவு செய்தார்.
ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் ஒரு இடத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் உள்ள சகல வம்சங்களிலும் உங்களை மாத்திரம் என்னுடைய சொந்த சம்பத்தாக தெரிந்து கொண்டேன். எனவே இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கின்றார்கள். நீங்கள் வேதத்தை வாசித்துக் கொண்டு வரும்போது தேவன் எவ்விதமாக ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாமினுடைய சந்ததியினர் இஸ்ரவேல் மக்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது எப்படி தேவன் அவர்களை விடுவித்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார், அவர்கள் மத்தியில் எவ்விதமாக செயல்பட்டார் என்பதையெல்லாம் வாசிக்கின்றோம். சரி, என்னுடைய இன்னொரு அடிக்கடி நான் நினைக்கிற கேள்வி ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை மட்டும் தெரிவு செய்தார், ஏன் இலங்கை மக்களை தெரிவு செய்யல? உதாரணத்துக்கு இப்ப இஸ்ரவேல் மக்களை மட்டும் தேவன் தெரிவு செய்தது, சில நேரங்களில் மற்ற இன மக்கள் நினைக்கலாம் தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்று, தங்களை தெரிவு செய்யாமல் இஸ்ரவேல் மக்களை தெரிவு செய்து விட்டார் என்று. தேவன் எல்லா மக்களையும் நேசிக்கின்றார், இஸ்ரவேல் மக்களை மாத்திரமல்ல. நாம் வேதத்தை இன்னும் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும்போது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலில், அதாவது இஸ்ரவேல் மக்களை தேவன் தெரிந்து கொண்டதில் சில நோக்கங்கள் இருக்கின்றது. அந்த நோக்கம் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதாவது தேவன் இஸ்ரவேல் மக்களை தெரிவு செய்து அங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்கிறார், ஜாதிகளுக்கு ஒளியாக உன்னை நான் வைத்தேன். அதாவது எல்லா மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேலை தெரிவு செய்தார். சரி, ஏன் அவங்களை தெரிவு செய்தார்? யாராவது ஒரு இனத்தை கடவுள் தெரிவு செய்ய வேண்டியதாக இதே இலங்கை மக்களாக இருந்தார் என்றால் ஏன் சீன மக்களை தெரிவு செய்யலன்னு என்னுடைய கேள்வி. அதே விதமாக கேள்வி. அதனால சரி, அதாவது கடவுள் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு மனிதனை தெரிவு செய்து அவன் மூலமாக முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். இப்ப இயேசுவினுடைய வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால், இயேசு 12 சீடர்களை தெரிவு செய்து தம்முடைய அப்போஸ்தலராக்கி வைத்திருந்தார். ஏன் இன்னும் ஒரு 20 பேரை தெரிவு செய்திருக்கலாம் தானே என்றும் கேட்கலாம். அந்த 12 பேரை தெரிவு செய்ததினுடைய நோக்கம், அவர்கள் இயேசுவோடு கூட இருந்து அவருடைய போதனைகளை நன்றாக அவரிடத்திலிருந்து அறிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்டார். அதே விதமாக தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் 2 முக்கியமான நோக்கங்கள் இருக்கிறது இஸ்ரவேல் மக்களை தேவன் தெரிந்து கொண்டதற்காக. ஒன்று, ரோமர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலும் பவுல் தெளிவாக எழுதுகின்றார், இஸ்ரவேல் மக்களை தேவன் தெரிவு செய்ததினுடைய நோக்கம் தம்முடைய வார்த்தையை, அதாவது வேதாகமத்தை மக்களுக்கு கொடுப்பதற்காக அந்த இனத்தை தெரிவு செய்தார். இதனால் தான் வேதத்தில் இருக்கின்ற அத்தனை புத்தகங்களும் யூதர்கள் எழுதிய புத்தகங்களாக இருக்கின்றன. இரண்டாவது காரியம், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவே சமாரிய பெண்ணிடம் சொல்கின்றார், ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. அதாவது தேவன் மனிதனாக வருவதற்கு அவர் ஒரு யூதனாக வந்தார், அந்த ஜனத்தை தெரிவு செய்தார். இதனால்தான் வேதத்தில் இன்னும் ஒரு இடத்திலும் கூட நாம் பார்க்கலாம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். இப்போ இந்த ஒரு யூதர் மூலமாக ரட்சிப்பு வரும் என்ற ஒரு நீங்க சொன்ன அந்த கருத்திலேயே இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. யூதர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. அதாவது யூத அரசாங்கத்தினால் செய்யப்படுகின்ற காரியங்கள் என்றபடியால் மட்டுமே அது சரியா இல்லையான்றது கூட ஆராயாமல் நிறைய கிறிஸ்தவர்கள் இல்லை, எங்களுடைய அங்கீகரிப்பு, எங்களுடைய ஆதரவு எல்லாம் இஸ்ரேலுக்கு மட்டும்தான் என்று இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது நியாயமா? இல்ல, அந்த விதமான கருத்து சரியான ஒரு கருத்து அல்ல. இப்ப வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போது நான் முதல் சொன்ன காரியங்கள், கர்த்தர் அதாவது தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த இஸ்ரவேல் மக்களை தெரிவு செய்தார். இப்ப வேதாகமத்தில் உங்களுக்கு தெரியும் 2 ஏற்பாடுகள் இருக்கிறது, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இப்ப பழைய ஏற்பாட்டு முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தேவனுடைய எல்லா செயல்களும் இஸ்ரவேல் நாட்டுக்கூடாக, இஸ்ரவேல் மக்களுக்கூடாக, அதாவது யூத ஜனங்களுக்கூடாக நடைபெற்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது தேவனுடைய செயல்கள் இந்த விதமாக நடைபெறுவதில்லை, சபை கூடாக நடைபெறுகிறது. சபை எல்லா இன மக்களையும், உலகத்தில் இருக்கின்ற எல்லா இன மக்களையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. எனவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கூடாக செயல்பட்டார், புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா இன மக்களோடும் செயல்படுகின்றார், சபை மூலமாக செயல்படுகின்றார். எனவே இந்த வித்தியாசத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டால் கண்மூடித்தனமாக இன்றைய காலகட்டத்தில் இஸ்ரவேல் நாடு செய்கின்ற அநியாயங்கள், அக்கிரமங்களுக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். அந்த வார்த்தை ஒரு போதகர் வாயில கேட்கும் போதே கொஞ்சம் என்ன சொல்றது, சங்கூஜமா இருக்கு. இஸ்ரேல் செய்கின்ற அக்கிரமங்களும் அநியாயங்கள் என்று சொல்லும் பொழுது கொந்தளிப்பார்கள் கிறிஸ்துவ மக்கள் எல்லாம். அதை பார்த்துட்டு அது எப்படி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாடை அந்த மாதிரி சொல்ல முடியும்?
இப்போ நாம் இப்படி சொல்லலாம் தானே. இப்போ ஆரம்ப காலத்தில் தேவன் இஸ்ரவேல் மக்களை அழைத்த போது அவருடைய முற்பிதாவான ஆபிரகாமை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று தேவன் சொன்னதன் நிமித்தமாக இஸ்ரவேல் மக்களை நாம் ஆசீர்வதிக்க மட்டும்தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட தேவனால் தெரிவு செய்யப்பட்ட ஜனமாக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் தேவனுக்கு விருப்பமான விதமாகத்தான் செயல்பட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி, அதாவது நீதி சட்டத்தின்படி நடக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். அந்த விதமாக நடக்காத போது அவர்கள் தேவனால் தண்டிக்கப்பட்டார்கள். அந்த விதமாக தண்டிப்பதற்கு தேவன் பாபிலோனியர்களை கொண்டு வந்தார், அசீரியர்களை கொண்டு வந்தார். இவர்களை பற்றியெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேசும்போது, குறிப்பாக பாபிலோனிய அரசன் என்னால் தெரிவு செய்யப்பட்ட என்னுடைய தாசன் என்று சொல்கின்றார். அப்ப இஸ்ரவேல் மக்களை முழு உலக மக்களும் தெய்வத்தை அறிந்து கொள்வதற்காக தெரிந்து கொண்டார். ஆனால் பிற்காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழாத போது அவர்களை தண்டிப்பதற்காக பாபிலோனிய அரசனை தெரிவு செய்கின்றார். எனவே தேவனுடைய தெரிவு இஸ்ரவேலுக்கு மட்டுமானது என்று சொல்ல முடியாது. அவர் எல்லா இன மக்கள் மத்தியிலும் செயல்படுகிறவராக இருக்கின்றார், தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. எனவே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இன்னொரு காரியத்தை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். இப்ப இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் யார்? யூதர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். இயேசு கிறிஸ்து கடைசியாக சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக எருசலேம் நகரத்தை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கின்றார். அவர் கண்ணீர் விட்டார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழ் கூட்டி சேர்ப்பது போல எத்தனையோ தடவை நான் உன்னை கூட்டி சேர்ப்பதற்கு ஆயத்தமாயிருந்தேன், ஆனாலும் நீ என்னிடத்தில் வர உனக்கு மனம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி, பிறகு மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலும் அவர்களுக்கு என்னென்ன தண்டனைகள் எல்லாம் வரப்போகிறது என்றெல்லாம் அவர் அறிவித்தார். இதன் நிமித்தமாக கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டு இஸ்ரவேல் மக்கள் ரோம சாம்ராஜ்ய காலகட்டத்தில் எல்லா நாடுகளுக்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்படியே நீங்கள் பிற்கால இஸ்ரவேல் மக்களினுடைய வரலாற்றை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களைப் போல கொடூரமாக சித்திரவதைக்குட்பட்டு கொல்லப்பட்ட இனம் வேறு எந்த இனமுமாக இருக்க முடியாது. எல்லாருக்கும் தெரிந்த தமிழ் மக்களுக்கும் கூட அந்த விதமான காரியங்கள் நடைபெற்றது உண்மை என்றாலும், ரெண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டதை விட அதிகமான அளவுக்கு இஸ்ரவேல் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 1-2 யுத்தங்கள் அல்ல. பாருங்கள், ஆரம்ப காலத்தில் அசீரியர்கள், பிறகு பாபிலோனியர்கள், பிறகு கிரேக்கர்கள், அதற்கு பிறகு ரோமர்கள். ஆனா இப்போ நீங்க வேதாகமத்துல இதெல்லாம் வாசிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுது. ஆனால் தமிழ் மக்கள் மத்தியில எத்தனையோ போர் யுத்தங்கள் எல்லாம் நடந்திருக்கும். இந்த மாதிரி பதிக்கப்பட்ட எங்கேயும் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இல்லாத பட்சத்தில் வந்து எங்களுக்கு அது தெரியாமல் இருக்கு. அங்கேயும் இருந்திருக்கலாம். ஏன் தமிழர்களை நான் இதற்குள் ஏன் இருக்கிறேன் என்றால், முக்கியமாக இலங்கையர்கள் வந்து நாட்டுக்காக போரை வந்து ஆரம்பிக்கும் காலத்தில் எல்லா போராளிகள் எல்லாம் அந்த போருக்குள்ளே போகணும், இல்லை விடுதலை வேணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறவர்கள் அனைத்து பேரும் வந்து பாலஸ்தீனை தான் முதல்ல பார்த்தார்கள். இலங்கையர்களுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவில் ஒரு ஒற்றுமை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உறவு ஒன்று இருந்தது. அதுதான் ஆரம்ப கால உறவாக இருந்தது. அதை பற்றி இப்பொழுது எப்படியாக இருக்கிறது என்று நாங்கள் அதற்கும் இந்த தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் என்பதை நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் நேர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சி. ஐபிசி தமிழ் நேர் நெஞ்சங்களுக்கு இன்று நாங்கள் இஸ்ரேலை பற்றி ரொம்ப காரசாரமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். என்னுடன் பாஸ்டர் MS வசந்தகுமார் இணைந்திருக்கின்றார், வேத ஆராய்ச்சியாளர். இன்று இஸ்ரேல் பாலஸ்தீன் தமிழகத்தை கூட நாங்கள் இணைத்து பேசிக்கொண்டிருக்கிறோம். விளம்பர இடைவெளிக்கு முன்னாடி நான் வந்து ஆரம்ப கால இலங்கையில் வந்து போர் யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது பாலஸ்தீனை வந்து ரொம்ப ஒரு உறவாக, ஒரு நட்புடன் நோக்கி பார்த்தார்கள். இன்று அந்த பாலஸ்தீன் நாடே அழிந்து கொண்டு இருக்கிறது. அங்குள்ள மக்கள் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவர்கள் மட்டும் இன்னுமே இஸ்ரவேலை வந்து காத்து கட்டி அவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக சொல்லக்கூடாது என்று ஒரு எண்ணத்தோடு, ஒரு வாஞ்சியோடு இருக்கிறார்கள், ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இதுக்கெல்லாம் என்ன I'm just trying to make some sense. இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கணும், ஏதோ ஒரு தத்துவம் இருக்கணும். அது என்னதென்று இன்று பாஸ்டர் மூலமாக அறிய பார்க்கின்றோம்.
பாலஸ்டைன், தமிழகம், ஒரு உறவு இருக்கு, ஒரு ஒரு நட்பு இருக்கிறது அங்க. அதே மக்கள் வந்து இன்னைக்கு இன்னும் அதிகமாக தாக்கப்படுகிறார்கள். தாக்குகிறவர்கள் இஸ்ரேல், அதாவது பைபிள்ல போற்றி புகழப்பட்ட அதே இஸ்ரேல். ஒரு போதகரா, ஒரு கிறிஸ்துவராக இந்த நிகழ்ச்சி நீங்க எப்படி பார்க்குற, ஒரு தமிழராக, ஒரு இலங்கை தமிழராக இந்த 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 சீனை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்போ பாலஸ்தீனியர்கள் இஸ்ரவேலரினால் தாக்கப்படுவதை வந்து எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவர்கள் இப்போது அங்கு குடியிருக்கிறார்கள், அந்த பிரதேசத்தில் குடியிருக்கிறார்கள். நான் இஸ்ரேலுக்கு போயிருந்த போது எங்களை கூட்டி சென்ற டூரிஸ்ட் கைடு அவர் சொன்ன ஒரு காரியம் என்னை அதிகமாக சிந்திக்க வைத்தது. பாலஸ்தீனியர்கள், அதாவது இஸ்ரேலினுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் இருக்கிற பாலஸ்தீனியர்களுக்கு அதிகமான சுதந்திரம் இல்லை. ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால், இஸ்ரேல் நாடு தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் இருக்கின்ற பாலஸ்தீனியர்களுக்கு முழு சுயாதீனம் கொடுத்தால் அந்த பாலஸ்தீனியர்கள் சுற்றி இருக்கிற அரபு நாடுகளுக்கல்ல இஸ்ரேலுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்று சொன்னார். அது என்னை அதிகமாக சிந்திக்க வைத்தது. ஏனென்றால் நீங்கள் ஒரு நாட்டை அதிகமாக ஒரு இன மக்களை அடக்கி ஆண்டு கொடுமைப்படுத்தினீர்கள் என்றால் கடைசி வரைக்கும் அந்த இன மக்கள் உங்களை நேசிக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கின்றீர்களோ ஒரு இன மக்களை, அந்த மக்கள் நம்மை நேசிப்பார்கள். இப்ப இயேசுவினுடைய போதனையும் அப்படிப்பட்ட ஒரு போதனை தான். என்ன, எல்லாரையும் நாம் நேசிக்க வேண்டும். அவர்கள் எதிரிகளாக இருந்தால் கூட அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அந்த விதமாக நேசிக்கும் போது அவர்களுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு புறம் இருக்க, மனிதர்கள் என்ற ரீதியில் எல்லா மனிதர்களுக்கும் அடிப்படை உரிமைகள் இருக்கின்றது. மனிதர்கள் என்ற ரீதியில் மனிதாபிமானமாக செய்யப்பட வேண்டிய காரியங்கள், அது எந்த இனத்தை எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அது செய்யப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அந்த விதமாக செய்து வருகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கின்ற நாடுகள் தனியே இஸ்ரேலுக்கு மட்டும் ஆதரவு தெரிவிக்கின்றது என்று சொல்ல முடியாது. மற்ற நாடுகளுக்கும் ஆதரவு கொடுக்கின்ற நாடுகளாக தான் கிறிஸ்தவ நாடுகள் இருக்கின்றது. இப்போ இன்றைக்கு சிரியாவில் நடந்த காரியங்களை பார்த்தீர்கள் என்றால், அந்த சிரியாவை சேர்ந்தவர்கள் எங்கு அடைக்கலம் தேடி வருகின்றார்கள்? வெஸ்டர்ன் யூரோப், மேற்குலக நாடுகளுக்கு தான் வருகிறார்களே தவிர மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அவர்கள் போகவில்லை. இப்போ இதையும் நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு சிந்தனை அந்த கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு இருக்கின்றது என்பதை அறிந்திருக்கின்றார்கள். அப்போ அது இயேசுவினிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். இப்போது இஸ்ரவேலை கிறிஸ்தவர்கள் ஆதரிக்கின்றார்கள் என்பதற்கு அடிப்படை காரணம் வந்து நம்முடைய வேதம் அவர்கள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் அந்த இனத்தின் மூலமாக வந்தார். தேவன் அந்த இனத்திற்கு ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த திட்டம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடைபெற்றது. இப்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் இஸ்ரவேல் நாட்டுக்கூடாக செயல்படவில்லை. இதை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் நாட்டுக்கூடாக செயல்பட்டார். இப்போது சபைக்கூடாக செயல்படுகின்றார். சபையில் எல்லா இன மக்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இயேசு மறுபடியும் வரும்போது வேதம் சொல்கிற விதமாக அவர் மறுபடியுமாக வந்து எருசலேமில் தம்முடைய ஆட்சியை ஆரம்பிப்பார் 1000 வருஷங்களுக்கு. வேதத்தில் அதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த 1000 வருட காலத்தில் மறுபடியுமாக இஸ்ரவேல் நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அந்த முக்கியத்துவம் இப்போது கொடுக்கப்படுகிறது என்று கிறிஸ்தவர்கள் நினைப்பது மிக மிக தவறானது. அதனாலதான் முக்கியமாக இஸ்ரேலை பத்தி ஏதாவது தப்பா சொல்றதுக்கு ரொம்ப பேர் ஐயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் இயேசுவையே சிலுவையில் அறைந்து கொன்றவர்கள். சரி, இப்போது இஸ்ரவேல் மக்கள் வந்து கிறிஸ்தவத்திற்கு ஆதரவாக இருக்கின்றார்களா? அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வி. சரி, அவங்க யூதர்கள், நீங்க சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் அறைந்து கொண்டவர்கள். அதனால அவங்க என்ன பண்ணட்டுமே, நம்மளுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர்களை ஒதுக்கி விடலாமா? இப்ப வேதத்தில் நாம் பார்க்கும்போது கூட இயேசுவை அவர்கள் தேவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை குறித்து என்னெல்லாம் சொன்னார்கள் என்று வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம். பிசாசு பிடித்தவன் என்றார்கள், குடிகாரன் என்றார்கள். யூத மார்க்க உபதேச நூல்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இயேசுவை ஒரு வேத புரட்டராகத்தான் அவர்கள் சித்தரித்திருக்கிறார்கள். இயேசு என்ற பெயர் கூட
அவர்களுக்கு ஒரு அருவருப்பான பெயராகத்தான் இருக்கிறது. அது அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட கிறிஸ்தவம், இயேசு என்கின்ற பெயர்கள் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமான ஒரு காரியம் அல்ல. நீங்க பராபாஸ் வேணா கூட விடுதலை செய்யுங்கள், இயேசு கிறிஸ்துவை வந்து விடுதலை செய்ய வேண்டாம் என்று சொன்னவர்கள். சரி, அப்படி என்றால் பாலஸ்தீனுக்கும் அவங்களுக்கும் நல்ல சண்டை நடக்கட்டும், அவங்கள யார் வேணா தாக்கட்டும், யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களை பற்றி நாங்கள் கவலையே பட தேவையில்லை அப்படின்று கிறிஸ்தவர்கள் நினைக்கலாமா? இல்லை, அந்த விதமாகவும் நினைக்கக்கூடாது. அது யூதர்களை குறித்து மாத்திரமல்ல, நாம் எல்லா இன மக்களை குறித்த கரிசனையும் நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னால் கிறிஸ்தவம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், எந்த ஒரு இனத்திற்கும் வரையறை செய்யப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல. எல்லா மக்களையும் நாம் நேசிக்க வேண்டும். அவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். சிரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் அநேகமாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், அவங்கள பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும்னு கூட கிறிஸ்தவர்கள் நினைக்கக்கூடாது. இல்லை, இஸ்லாமியர்களையும் நாம் நேசிக்கத்தான் வேண்டும். அவர்கள் கிறிஸ்தவத்திற்கு எதிராக இருந்தாலும் நாம் அவர்களையும் நேசிக்கத்தான் வேணும். என்றால் இயேசுவினுடைய போதனை என்னது? உன்னை போல் அயலானை நேசிப்பாயாக. அந்த அயலானுக்கு வரையறையே இல்லை. தேவையோடு இருக்கின்ற எல்லா மனிதர்களும் நம்முடைய அயலான். இதனால்தான் கிறிஸ்தவ நாடுகள் எல்லா இன மக்களும் அகதிகளாக வரும்போது, யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ அவர்கள் மேற்குலக நாடுகளுக்கு வருகிற மக்களுக்கு மாத்திரமல்ல, ஆரம்ப காலத்திலிருந்தே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏனைய நாடுகளில் கூட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிகமாக உதவி செய்கிறவர்களாக இருக்கின்றார்கள். இந்த விதமான சிந்தனை அவர்களுக்கு வந்ததற்கு காரணம், தாங்கள் இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் கிறிஸ்தவ நாடுகள் ஒருபோதும் இருந்ததில்லை. ஆனால் அவர்களுக்கும் ஆதரவு கொடுக்கின்றார்கள். மற்ற நாடுகள் இஸ்ரவேலுக்கு ஆதரவு கொடுக்காமல் இருக்கிறதன் நிமித்தமாக கிறிஸ்தவ நாடுகள் இஸ்ரவேலுக்கு கொடுக்கின்ற ஆதரவு வித்தியாசமாக தென்படுகின்றது. எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும், எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவத்தில் இருக்கிற ஒரு மைய கருத்தை வந்து நீங்கள் முன் வைத்திருக்கிறீர்கள், அதை வந்து இன்னும் தெளிவுபடுத்திருக்கிறீர்கள். அப்படின்றால் தமிழர்களாகிய நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளேயே தேடிக்கொள்வோம், சிந்தித்துக்கொள்வோம், ஜெபித்துக்கொள்வோம். நிச்சயமாக இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் ரஜினி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.